பெரிய பெரிய பாத்திரங்களை ஆர்கனைஸ்டாக வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். பெரிய பெரிய கடாய், பேன், ஆப்பச்சட்டி அதையெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவே இருக்காது. கீழே இருக்கிற பாத்திரத்தை எடுக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் நகர்த்தணும். இந்த மாதிரி ஹெவியான பாத்திரங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மெட்டல் ஆர்கனைசர் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னுடைய கிச்சனில் நான் 4 வருஷமாக பயன்படுத்துகிறேன். ரொம்ப ஸ்டர்டியாக சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. இதில் நடுவில் இந்த மாதிரி கேப் இருக்கிறதால கடாய், பேன், ஆப்பச்சட்டி, பணியாரக்கல், தோசைக்கல் இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த ஒரே ஆர்கனைசரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்படி தனித்தனியாக ஸ்டோர் பண்ணியிருக்கிறதால எந்த பாத்திரம் வேணுமோ அதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல எல்லா பாத்திரத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் இரும்பு பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டீல் பாத்திரம், மண் சட்டியெல்லாம் சேஃபாக ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கீழே லாங் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.